நீங்கள் மைக் சார் இந்த ஸ்டோரி டேரக்டர் உங்கள்கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இப்போ இருக்க கரெக்டில் வந்து எல்லாமே நடந்துன்னு இருக்குது. மக்களை வந்து அடிக்கிறதெல்லாம் போலீஸ் தான், பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஆட்சியாளர்கள் தான். ஸோ இந்த ஸ்டோரி பண்ணும்போது நீங்கள் ஏதாவது டேரக்டர் ஏதாவது சொன்னீங்களா, இல்லை ஏதாவது ஸ்கிரிப்டில் ஏதாவது மாற்றினீங்களா? இல்லை சார், செகண்ட் ஹாஃபில் ஆக்ஷன் பிளாக்ஸ் அதெல்லாம் ஒர்க் பண்ணோம். பட் இந்த ஸ்டோரி வந்து நான் கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் பட்டு சார், இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கும் ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உலகம் வந்துட்டு ஒரு உலகம் தான் சார், நம்ம எல்லாருமே வாழ்றது. பட் பெர்ஸ்பெக்டிவாக பார்த்தீங்கன்னா 3 உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று நான் பார்க்குற உலகம், என் பெர்ஸ்பெக்டிவில் எனக்கு தெரிகிற உலகம். ஒன்று உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தெரிகிற உலகம். பட் ரியாலிட்டி என்னென்னா 2 பேரோட ஒரு காமன் பாயிண்ட்டில் ஒன்று மீட் பண்ணுறோம் சார். அதுதான் ரியாலிட்டி, அதுதான் நிஜம் உலகம். ஸோ வந்துட்டு இங்கே யார் சார் தப்பு, யார் கரெக்டு? ஸோ யூனிஃபார்ம் போட்டவங்க எல்லாமே கரெக்ட் அப்படின்னு கிடையாது. யூனிஃபார்ம் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினோட கேரக்டர் ஆகட்டும், அவர் ஒரு பேக் ஸ்டோரி வச்சு போராடுறாரு. ஸோ அவர் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது அவர் கரெக்டாக இருக்கார், என் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக படுது. ஸோ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா யாருமே இங்கே சரி, யாருமே தப்பு கிடையாது சார். சூழ்நிலை, அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் எடுக்கிற முடிவு, இல்லை அந்த சூழ்நிலைக்கு கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் தான். அந்த விதத்தில் பார்த்தா ஐ திங்க் இட் இஸ் அன் ஓவரால் என்டர்டெய்னிங் ஃபிலிமாக பண்ணுங்கிறது தான் நோக்கம். அதை பண்ணியிருக்கோம் நம்புறேன் சார்.